வணக்கம். ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம், அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. சுமார் 100க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, வெளியாகியுள்ள தகவல். பொதுஜன பெரமுன ரணில் உறவில் தொடரும் விரிசல், வெளியான காரணம். பொதுமக்களது பங்களிப்பு கிடைக்கப்பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும், தளபதி அட்மிரல் புத்திக லியன கமகே. தென்னிலங்கையில் கோர விபத்து, வவுனியாவைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 பலி. மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் விமல் வீரவன்ச. அமைச்சரவையில் புதிய மாற்றத்துக்கு காரணம் என்ன? அமைச்சர் விளக்கம். விமலின் தலைமையில் பொறுப்பை சுமத்திவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது, மொட்டு கட்சி சுட்டிக்காட்டு. கிளிநொச்சியில் வெடித்து சிதறிய குண்டு, படுகாயமடைந்த 2வரில் 1 பலி. தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் இன்று இடம்பெறும் மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். லயத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களே, அதனால் அவர்களுக்கான காணியை வழங்குவது மாத்திரமல்ல, நாம் வழங்கிய வாக்குறுதியின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாய் வரை உயர்த்துவதற்கு உறுதியளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மலையக சமூகத்தினருக்கான வீடு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இந்திய நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்டமாக 2000 பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் இதன்போது வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருந்துகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன. 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருத்துவ பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்துள்ளது. தற்பொழுது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையின் ஆழமான நிர்வாகம் மற்றும் அரசியல் தோல்வியை எடுத்துக் காட்டுகின்றது. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நோக்கமாக கொண்ட பல அமைச்சரவை முடிவுகள் இருந்த போதிலும் எதுவும் வெற்றி பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காகவோ அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்காகவோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கவோ எந்த எண்ணமும் இல்லை என கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கும் இடையிலான இணக்கமின்மையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன பெரமுன செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கட்டுப்படுத்தலில் கடற்படை ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை மட்டுமே செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய இலங்கை கடற்படையின் பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திக லியனகே, பொதுமக்கள் பங்களிப்பு எமக்கு கிடைக்கப்பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும் என்று தெரிவித்துள்ளார். கடற்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காங்கேசன்துறை கடற்படை தளத்தில் இன்றைய தினம் மேற்கொண்ட ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவது குறித்து நாம் அதிக அக்கறை செலுத்தி மேற்கொண்ட முயற்சிகளால் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் பல 100 கிலோ போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த குற்றத்துடன் தொடர்புடைய பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் கடற்படை ஒரு பிரதேசத்துக்கானதல்ல, அது நாடு முழுவதுக்குமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு. இலங்கை தீவின் அனைத்து கடற்படையினதும் பாதுகாப்பு எம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதை நாம் முடியுமானவரை திறன்பட செய்ய இருக்கின்றோம். கடற்படைக்குள் நாட்டு புலனாய்வு கட்டமைப்பின் தகவல் மட்டுமல்லாது சர்வதேச புலன் தகவல்களும் கிடைக்கப்பெற்று துரித நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆனாலும் எமக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் அவசியம். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுடன் மக்களாகிய நீங்களும் தகவல்களை வழங்கி குறித்த செயலில் ஈடுபடும் தரப்பையும் அவர்களது கட்டமைப்பையும் இல்லாதொழித்து போதைப்பொருள் அபாயத்திலிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார். நாரமல அலகிடியாவு பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர்கள் 2 உயிரிழந்துள்ளனர்.
லொரி கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லொரியின் பின்புறத்தில் பயணித்த இருவரும் லொரிக்கு அடியில் நசுங்கி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் வவுனியா மற்றும் நெடுங்கணி பிரதேசங்களைச் சேர்ந்த 26 மற்றும் 29 வயதுடைய 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் நாரமல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெலியத்த செனா என அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கிலேயே புதிய அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். கேண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த அவர், அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் 25 என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உள்வீட்டு முரண்பாடுகள் காரணமாகவே அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு அரசாங்கத்தினதும் முதலாவது அமைச்சரவை மாற்றம் என்பது ஆளுங்கட்சிக்குள் நிலவும் உள் முரண்பாடுகளில் வெளிப்பாடாகும். அவ்வாறான முரண்பாடுகள் காரணமாகவே சந்திரிகா அரசாங்கத்தில் தொழில் அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது கடற்தொழில் அமைச்சராக மாற்றப்பட்டார். அரசாங்கம் என்னதான் மறுத்தாலும் துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் காரணமாகவே பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து அமைச்சு பொறுப்பொன்று பறிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் முழு பொறுப்பையும் பிமலின் தலையில் சுமத்திவிட்டு ஜனாதிபதி தன்னையும் ஏனையவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள முனைகிறார். உண்மையில் இந்த சம்பவத்தில் பிமல் ரத்நாயக்க மட்டுமின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டியவர்களேயாக என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்றபோது குண்டு வெடித்து சிதறியதில் படுகாயமடைந்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2025 9/29 அன்று தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் இருவர் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்றபோது குண்டு திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் இடம்பெற்ற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதில் அங்கங்களாக சிதைந்து படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாண கொடிகாமத்தைச் சேர்ந்த இருவருமே படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் 50 வயதுடைய சோமசுந்தரம் கேதீஸ்வரன் எனும் குடும்பஸ்தரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து தட்டுவான்கொட்டி பகுதியில் முழுவதும் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இப்பகுதியில் வெடிக்காத நிலையில் பல குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம், அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. சுமார் 100க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, வெளியாகியுள்ள தகவல். பொதுஜன பெரமுன ரணில் உறவில் தொடரும் விரிசல், வெளியான காரணம். பொதுமக்களது பங்களிப்பு கிடைக்கப்பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும், தளபதி அட்மிரல் புத்திக லியன கமகே. தென்னிலங்கையில் கோர விபத்து, வவுனியாவைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் பலி. மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் விமல் வீரவன்ச. அமைச்சரவையில் புதிய மாற்றத்துக்கு காரணம் என்ன, அமைச்சர் விளக்கம். விமலின் தலைமையில் பொறுப்பை சுமத்திவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது, மொட்டு கட்சி சுட்டிக்காட்டு. கிளிநொச்சியில் வெடித்து சிதறிய குண்டு, படுகாயமடைந்த இருவரில் ஒருவர் பலி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.